மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திமுகவோட வியூகம் மண்ணை கவிச்சு சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நேற்று அவ்வளோ பெரிய ஊடகத்தை வச்சு அவ்வளோ பெரிய லாபி பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணாங்க. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து மொத்தத்தை முடிச்சு விட்டுருச்சு அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்ல வரேன். அதான் நிப்பாட்டி வச்சிட்டாங்களே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தீர்ப்பை ஒரு மாதத்துக்கு. இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? இப்போதைக்கு ஜெயிலுக்கு போக மாட்டார்ல, மேல்முறையீடு போவார், அது நடக்கும் இது நடக்கும். என்னைக்கு தம்பி இதெல்லாம் முடிகிறது அப்படின்னு மாதிரி கேட்டிங்கன்னா அது முக்கியம் கிடையாது. நேற்று ஒன்று ட்ரை பண்ணாங்கல்ல, நயினா நாகேந்திரனுக்கு தாவேக்கா தொண்டனா நம்ம கண்டித்தோம். ஏன்னா நம்ம தலைவரை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறோம், நம்ம கண்டித்தோம். குறுக்க திமுக காரன் வந்து கண்டிச்சுட்டு இருந்தான். நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? திமுக காரன் இங்கே கண்டிக்கும் போது தான் பின்னாடி ஒரு பெரிய லாபி அரசியல் பண்ணியிருக்காங்க. ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிக்கலாம் ட்ரை பண்ணாங்க. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து முடிச்சு விட்டுருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை திமுகலேருந்து நீக்கலனா திமுகக்கு இது மிகப்பெரிய பின்னடைவா மாறுமா? மாற வைப்போம். அதுதான் இந்த வீடியோட எண்ண ஓட்டம். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தீர்ப்பு அந்த ஊடகங்கள்லாம் ரொம்ப எளிமையாக கடந்து போயிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு 2 வருஷ சிறை தண்டனை, ஒரு 20,000 ரூபா அபராதம், நிப்பாட்டியும் வச்சுட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி நீதிமன்றத்தில் வேறு எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவர் மேலே 4 குற்றச்சாட்டு இருக்குது. 3 குற்றச்சாட்டில் இவர் தப்பு பண்ணவர், இவர் மேலே தண்டனை இருக்குன்னு சொல்லி 3 குற்றச்சாட்டில் தண்டனை கொடுத்து ஏககாலம் அப்படிங்கிற வார்த்தையை நீதிபதி பயன்படுத்தினதுனால தான் 2 வருஷ சிறை தண்டனை, 20,000 ரூபா அபராதம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது. 4 குற்றச்சாட்டில் 3 குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். 2023 காலகட்டத்தில் ஒரு பொது மேடையில் கலைஞரோட 100வது பிறந்தநாள் விழா மேடைன்னு நினைக்கிறேன், சென்னையில் ஒரு இடத்துல ஆர்.என். ரவி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், குஷ்பு அவர்களை மையப்படுத்தி ரொம்ப தரைக்குறைவாக பேசினார். அந்த சமயத்தில் எல்லாருமே இவரோட விஷயத்தை கண்டிச்சாங்க. அந்த கண்டிச்ச இந்த நிகழ்வில் இவர் வந்து கைது செய்யப்பட்டார். இப்போ ஜாமீனில் தான் வெளியே இருக்காரு. அந்த சமயத்தில் இவர் திமுகலேருந்து நீக்கவும் பட்டார். அப்புறம் மறுபடியும் திமுகவில் சேர்த்துக்கிட்டாங்க. அந்த ஊடகங்களில் பரபரப்பாக பேசும்போது மட்டும் நீக்கிப்பாங்க, அப்புறம் மறுபடியும் சேர்த்துப்பாங்க. மறுபடியும் அவர் தொடர்ச்சியாக திமுக மேடைகளில் திருந்தாமல் மறுபடியும் தொடர்ச்சி அப்படி பேசிக்கிட்டு இருந்தார். நீதிமன்றம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் மேல என்ன குற்றச்சாட்டு என்ன ஏது அத்தனையும் பார்த்துட்டு ஆக்சுவலா இவர் விஷயத்துல 3 விஷயத்துல தண்டனை கொடுத்திருக்காங்க. ஏக காலம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் நான் இதை அழுத்தி மறுபடியும் சொல்றேன்னா, ஊடகங்கள் இதை சொல்லல. மிக முக்கியமான விஷயம் நேற்று நீதிமன்றத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா இவர் ஆபாசமா பேசினார் அப்படின்னு சொல்லி 3 மாசம் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம் கொடுத்திருக்காங்க. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி இவர் பேசியிருக்காருன்னு சொல்லி 1 வருஷ சிறை தண்டனை, 5,000 ரூபாய் அபராதம் கொடுத்திருக்காங்க. இரு சமூகத்துக்கு நடுவில் மோதல் ஏற்படுற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி 2 வருஷ சிறை தண்டனை, 5,000 ரூபாய் அபராதம் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 தண்டனை இருக்கு. இது ஏக காலம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல இருந்ததுனால இதுல ரொம்ப அதிகமான தண்டனையா இருக்கிறது 2 வருஷ சிறை தண்டனை தான். 2 வருஷ சிறை தண்டனை மொத்த அபராதத்தை கூட்டினீங்கன்னா 20,000 ரூபாய் அபராதம். அந்த மாதிரி தான் ஊடகங்கள் செய்தி போடணும். அதாவது ரொம்ப எளிமையா ஆபாசமா பேசுறதுக்கு மட்டும் இவருக்கு சிறை தண்டனை போடுறாங்க. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா இரு சமூகத்துக்கு நடுவில் பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு. இவரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு சூப்பர்ப்பா, உங்களுடைய உழைப்புக்கு நான் பாராட்டுகள், எவ்வளவு நல்ல உடன்பரப்பு நீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து வாழ்த்து மடல் கொடுத்திருக்காரு. இந்த வாழ்த்து மடல் வாங்கினவர் தான் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இருக்கும்போது அன்னை கட்சி விட்டு நீக்கிறாங்கல்ல, இன்னைக்கு ஏன் மறுபடியும் நீக்காம இருக்காங்க? இந்த தருவாய் வரைக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டும் திமுகலேருந்து இவரை ஏன் நீக்கல? திமுகல யாரோ ஒருத்தங்க திமுகவோட புகைப்படத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் கடந்து போயிருவேன். ஏன்னா அது திமுக தலைமைக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு கூட நான் புரிஞ்சுப்பேன். திமுகவோட மிக முக்கியமான நட்சத்திர பேச்சாளர், திமுக மேடைகளில் பேசப்படுற ஒருத்தர் நீதிமன்றத்தில் பொது அமைதிக்கு இவரால் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இவரை வந்து தண்டனை கொடுத்திருக்காங்க. அவரை இப்போ வரைக்கும் திமுக இருந்து ஏன் நீக்கல அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமா இங்க கேட்க வேண்டிய தேவை இருக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2 மிக முக்கியமான விஷயம், நயினார் அவர்கள் விஷயத்துக்கு வரேன். ஆக்சுவலாக நேற்றைய தினம் திமுக இந்த தீர்ப்பு வருங்கிறத உங்கள் எதிர்பார்க்கல போல. செய்திகளை பார்க்கும்போது ஐயோ அந்த அஜெண்டாக்குள்ள முக்கணும்னா ஈவினிங் நமக்கு அடி இருக்கே அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியல போல. நயினார் அவர்கள் விஷயத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன், கண்டிப்பேன். அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆல்ரெடி பேசியிருக்காரு, அன்னைக்கு நீங்கள் கண்டிக்கல. அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருக்காரு, அன்னைக்கு நீங்கள் கண்டிக்கல. அன்பரசன் அப்படிங்கிற ஒருத்தர் மிக முக்கியமாக திமுக அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்காரு, இதே திரிஷா அவர்களை மையப்படுத்தி, அன்னைக்கு நீங்கள் கண்டிக்கல. இதையும் கடந்துங்கயா ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் ஒரு ஊடகத்தில் உட்காந்து அரசியலுக்கு வந்தால் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவேன்யா, பேசிதான் ஆவேன் அப்படின்னு சொல்லி பேசினார். அன்னைக்கெல்லாம் இந்த ஊடகங்கள் மிக முக்கியமாக சுத்தலை. அன்னைக்கு நம்ம கண்டிச்சோம். நான் முன்னாடி சொன்ன அத்தனை சொல்லாடல் நடக்கும் போதும் இது தப்புங்க, அரசியல் களத்தில் இந்த மாதிரி விவாதங்களில் ஈடுபடக்கூடாது, எங்கள் தலைவருக்கு நடக்கும் போது நாங்கள் கண்டிக்கிறோம், வேற தலைவருக்கு நாங்கள் பண்ணாமல் இருக்கோம். அதாவது நான் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறேன், 3 லட்சம் நிர்வாகிகள் தாவேக்கால இருக்காங்க, 3 லட்சம் நிர்வாகிகள் தாவேக்கால இந்த மாதிரி எங்கேயாவது பேசியிருக்காங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி அவதூறா பேசுகிறாங்க, பெண்களை மையப்படுத்தி பேசுகிறாங்கிற ஒருத்தரை காமிங்க. இப்போ வரைக்கும் எவ்வளவோ மேடைகளில் தாவேக்கா கடந்து வந்திருக்கு, ஒருத்தர் பேசலை.
நான் மறுபடியும் சொல்றேன், மூணாம் தர ஃபேக் ஐடியில் யாராவது ஒருத்தன் பேசிட்டு இருப்பான் விஜயண்ணா போட்டோ வச்சுக்கிட்டு, அவனுக்கும் தாவேக்காக தொடர்புன்னு பேசுறீங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. மேடைகளில் பேசுற ஆபாசமா பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அதே மாதிரி மேடையில் தாவேக்கா சார்பா யாராவது பேசுறாங்களான்னு எடுத்துக்காமீங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தரை மட்டும் சொல்றேன். அதற்கு பின்னாடி நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, இவ்வளவு பேர் பேசும்போது இந்த ஊடகங்கள் பெருசா சுழலல, பயங்கரமா கேள்வி கேட்கல. நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது கண்டிச்சோம். திமுக காரன் குறுக்க வந்து, அதாவது முதல்ல தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாங்க, ஒரு எம்பி. உண்மைக்குமே நான் பரவாயில்லப்பா கட்சி கடந்து போட்டிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம் நினைச்சேன். அதுக்கப்புறம் திமுக காரங்கெல்லாம் பயங்கரமா இல்லைங்க இது தப்புங்க, என்னதான் இருந்தாலும் சிச்சாவை மையப்படுத்தி இப்படிலாம் பேசிடக்கூடாதுங்க, இது ரொம்ப தவறுங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சானுங்க. ஏன்னா அது ஆரம்பிச்சது இவங்க தானடா, இவங்க தான் அதை முதல்ல பேச ஆரம்பிச்சாங்க. நயினார் பேசும்போது கண்டிக்கிறாங்களே, இவங்க ஆரம்பிச்சு விட்டு வேற ஒருத்தர் அதை பண்ணும்போது ஏன் கண்டிக்கிறாங்க, எனக்கு பெரிய டவுட் இங்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, திமுகவோட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்களாக இருப்பாங்கல்ல, திருமாவர்களாக இருக்கட்டும், செல்வ பெருந்தேவர்களாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இவங்கள்ட்டலாம் மைக்க நிப்பாட்டி நயினார் இப்படி பேசியிருக்காரு உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி அப்போ எம்ஆர்கே பேசினாரு அப்போது ஏன் கேட்கல, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் பேசினாரு அப்போது ஏன் கேட்கல, அமைச்சர் அன்பரசன் பேசினாரு அப்போதெல்லாம் ஏன் கேட்கல. நயினார் அவர்களுக்கு மட்டும் இந்த ஊடகங்கள் இதை கையில் எடுக்குது, மற்றவங்களுக்கு ஏன் கையில் எடுக்கல? நயினார் அவர்கள் பண்ணது தப்பு தான், அவருக்கு மட்டும் இந்த ஊடகத்தை வச்சு பேனா நிறுவனம் ஒரு ஸ்கெட்ச் போட்டுச்சு, மற்றவங்களுக்கு ஏன் பேசல, மற்றவங்களுக்கு ஏன் போடல? அப்ப பெண்களை நீங்க இந்த மாதிரி தான் பாக்குறீங்களா? தேவைப்படும் போது பெண் உரிமை பேசுவீங்க, தேவைப்படாத போது பெண் உரிமை பேச மாட்டீங்களா? யாரு பேசுறா அப்படிங்கறத பொறுத்து நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படிங்கிறது எந்த மாதிரி மனநிலை அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா இங்க நம்ம கேட்க விரும்புறோம். அதையும் நீங்க கடந்து போனீங்கன்னா ஒரு வழியாக அந்த ஊடகங்களில் ஒரு செட்டிங் அமைக்கும் போது இதில் ரெண்டு விஷயம் திமுக இருக்கு. ஒன்று, பாஜகவோட தலைவர் அநாகரிகமாக பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை கட்டமைச்சிடலாம். ரெண்டாவது மிக முக்கியமானது, திர்ஷா அப்படிங்கிற பேர் மறுபடியும் இந்த அரசியல் களத்தில் பேசுபொருளாக இருக்கும்போது விஜயண்ணாக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ண மாதிரி இருக்குல்ல, மறுபடியும் திர்ஷா விஜய் மறுபடியும் பேசுபொருளாக ஊடகத்தில். இது ரெண்டையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் திமுகக்கு. அதனால தான் நேற்றைய தினம் இந்த விஷயத்தை திமுக மிக தீவிரமாக கையாண்டாங்க. ஆனால் ஈவினிங்கு அதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசமாக பேசி ஒரு குற்ற வழக்கில் தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறத திமுக நேற்றைய தினம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஊடகத்தை வச்சு பெண் உரிமை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஈவினிங்கா ஒரு தீர்ப்பு வரும்போது என்னடா இந்த தீர்ப்பு இன்னைக்கு வருங்கிறது முன்னாடியே யோசிக்க மாட்டீங்களாடா? இந்த அஜெண்டாவை நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோமே, தேவையில்லாம அந்த அஜெண்டாவை ட்ரை பண்ணி. நான் மறுபடியும் சொல்றேன், நயினா நாகேந்திரன் அவர்கள் பேச்சு கண்டிக்கப்படணும். அதை யாரு கண்டிக்கிறா அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, இவ்வளவு நாள் கண்டிக்காம இன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு வந்து நாங்கள் கண்டிப்போம் அப்படிங்கிறப்பதான் உங்களுக்கு அஜெண்டா இருக்கு, உங்களுக்கு பின்புலம் இருக்கு, உங்களுக்கு ஏதோ நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா நாங்கள் பதிவு செய்கிறோம். அதே கட்சியில் அதே மேடையில் அதே மாதிரி பேசிட்டு இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காம நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு மட்டும் இந்த மீடியா சுழலுது, ஏன் இவருக்கு சுழலல அப்படிங்கிற விஷயத்தை நான் அழுத்தம் திருத்தமா கேட்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியுது இந்த அபட்டமான அரசியல் பண்ணீங்க. ஈவினிங்கா நீதிமன்றம் முடிச்சு விட்டுச்சு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் விதியோட மோதி விஜயோட மோதாதங்கிறது இயல்பா நம்ம பசங்க நிறைய பேர் போட்டுட்டு இருப்பாங்க. அது நேத்திய தினம் உறுதியா இருக்கு. ஏன் உறுதியா இருக்கு தெரியுமா? அவரோட மோதி இந்த மாதிரி இயற்கைக்கு முரணான அஜெண்டாவை நீ ட்ரை பண்ணும்போது இயற்கை ஒன்று இருக்கு, நீதி ஒன்று இருக்கு, தர்மம் ஒன்று இருக்கு, அறம் ஒன்று இருக்கு. அந்த அறம் உங்களுடைய அஜெண்டாக்கு அகைன்ஸ்டான தீர்ப்பை உங்களுக்கே அன்றைய தினமே உடனடியாக கொடுக்கும் அப்படிங்கிறது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மூலமா நேற்றைய தினம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். ஒரு அஜெண்டா ட்ரை பண்ணும்போது, ஒரு யூகம் ட்ரை பண்ணும்போது நமக்கு அது பேக்ஃபயர் ஆகுமா? நம்ம அதை செஞ்சா மக்கள் நம்புவாங்களா? நம்ம இந்த விஷயத்தில் ரெண்டு காய் அடிக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம ட்ரை பண்றோமே, இதை செய்ய நமக்கு முதல்ல தகுதி இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு திமுகவை சேர்ந்தவங்க எந்த வகையான யூகத்தை வேணா ட்ரை பண்ணுங்க. அந்த தகுதி அந்த தரம் உங்களுக்கு இல்லாதனால தான் இந்த மாதிரி யூகம்லாம் ட்ரை பண்ணி மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பொதுமக்கள் மத்தியில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தாவேகா தொண்டர்கள் தயவு செய்து கொண்டு போங்க. நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கண்டனம் தெரிவிச்சாங்க, இவ்வளவு பண்ணாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கார், ஏன் இவரை கண்டிக்கவே இல்லை? அதுவும் ஆபாசமா பேசியிருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டிருக்கார், ஏன் பேசல, ஏன் செய்யல? இதுவரைக்கும் இவரை ஏன் கட்சியில மறுபடியும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க? அப்ப இவருக்கு ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயமா? இது என்ன நியாயம்? ரெண்டு பேர் பண்ணதுமே தப்பு தான், ரெண்டு பேர் பண்ணதுமே தப்புன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? இந்த கேள்வியை மட்டும் பொதுமக்கள் மத்தியில் ஒரே நாளில் நடந்த ரெண்டு இன்சிடென்ட்டை கொண்டு போங்க. தாவேகா யாரு, திமுக யாருங்கிறது பொதுமக்களுக்கு நல்லா புரியும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.